இனம் தெரியாத போட் ஒன்று ஒதுங்கி இருக்கின்றது. அதிலே அகதிகளாக வந்ததென்று சொல்கின்றார்கள். மியான்மர் நாட்டைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான சிறு குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயோதிபர்கள் போன்றவர்கள் அந்த போட்டில் இருக்கிறார்கள். இது காலம் நாங்கள் தொழில் கண்டு நின்ற இடத்துல கூடிய ஒரு வள்ளம் அடைஞ்சு வந்த அப்புறம் எவ்வளவு பேர் இருக்கிறோம்? இது கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட கையோடுங்க. என்ன செய்யுங்க? இது காலம் நாங்கள் தொழில் கண்டு நின்ற இடத்துல கூடிய ஒரு வள்ளம் அடைஞ்சு வந்த அப்புறம் எவ்வளவு பேர் இருக்கிறோம்? இது கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆட்கள். சாப்பாடு இப்ப நாங்க சங்கத்தால தொழிலாளர் மேற்கு கடமை கடந்து சங்கத்தால அனுமதி அனுமதி எங்க சங்க முடிவோட போகணும். அதுக்கு நேர்மையும் பொழுது நிற்கணும். அதுக்கு பிஹெச் வந்துருக்கணும். ஆக்களை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் இருக்கிற நடவடிக்கை பார்க்கணும். முள்ளிவாய்க்கால் கடற்கரை அருகிலே நான் நினைக்கிறேன் நிலத்திலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்திலே ஒரு இனம் தெரியாத போட் ஒன்று ஒதுங்கி இருக்கின்றது. அதிலே அகதிகளாக வந்ததென்று சொல்கின்றார்கள். மியான்மர் நாட்டைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான சிறு குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயோதிபர்கள் போன்றவர்கள் அந்த போட்டில் இருக்கிறார்கள். 10 நாட்களுக்கு மேல் பயணம் செய்தது என்று சொல்லுகின்றார்கள். அனைவரும் அதில் அரைவாசி பேர் மயங்கிய நிலையிலே இருக்கின்றார்கள். நாங்கள் கொண்ட உணவுகளை கொடுக்கும் பொழுது தண்ணியை குடிக்கும் அளவுக்கு கூட சக்தி இல்லாத நிலையில் இருக்கின்றார். 2 கர்ப்பிணி தாய்மார்கள், இன்னும் வயசாளிகளும் இருக்கின்றார்கள். நிற்கதியான நிலையில் இருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் இன்னும் சட்ட ரீதியான இது மனிதாபிமான உதவிகள் மட்டுமே கரையிலே உள்ள இந்த சமூகம் செய்கின்றது. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதாக எதுவுமே தெரியவில்லை. எனவே தயவு செய்து எங்களது அரசாங்கம், இந்த மாவட்டம் சார்ந்த உயர் அதிகாரிகள் இவருடைய விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் எதிர்பார்க்கின்றோம். அத்துடன் இங்கிருந்து திருவோணமலைக்கு செல்வதற்கு இன்னும் 8 மணி நேரத்துக்கு மேலே தேவைப்படும். அவர்களிடத்தில் எரிபொருள் இருக்கின்றதா என்று கூட எங்களால் அறிந்து கொள்ள முடியாத நிலை. காரணம், அவருடைய மொழி வேறு, எங்களுடைய மொழி வேறு. தேசிய மொழியான சர்வதேச மொழியான ஆங்கிலம் கூட அவர்களுக்கு தெரியாத நிலை. எனவே எங்களால் எதுவும் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றோம். எனவே உரியவர்கள், என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவர்கள் உடனடியாக கரைக்கு கொண்டு மருத்துவ உதவி வழங்குவதுதான் மிக முக்கியம். யாழ்ப்பாணத்துக்கோ திருவண்ணாமலை போட் அடைகிறதுக்கு இங்க இடம் இல்லை. அந்த பிரச்சனை கதைச்சிட்டு. ஆனால் இங்கிருக்கின்ற சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், எத்தனை சிறிய படகுகளையும் அனுப்பி அவர்களை மிக பத்திரமாக கரை சேர்ப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். நேரம் செல்ல செல்ல கடலின் நிலை மாறும் பொழுது, அலை கூடும் பொழுது அந்த உதவியை கூட அவர்களால் செய்ய முடியாத நிலை கொண்டு ஏற்படும் என்று நாங்கள் வேதனையோடு சொல்ல விரும்புகிறோம்.